Hi foodies, இன்னைக்கு சென்னையோட ஆல் டைம் ஃபேவரட் பெசன்ட் நகர் பீச்சில் செய்கிற ப்ரான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு 2 ஸ்பூன், கருப்பு உளுந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகு அது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் சீரகம், சோம்பு ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது காரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணலாம். இந்த காரமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஸ்பைசி எதிர்பார்த்திங்கன்னா இன்னும் 2 மிளகா சேர்த்து போடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம், அதுலேயும் காரம் இருக்குது, காஞ்ச மிளகாலையும் காரம் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா மிளகு வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசால் பார்த்திங்கன்னா நீங்கள் 1/2 kg ப்ரான் வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மசாலா வந்து இதே அளவு எடுத்துக்கோங்க. இதை விட ஜாஸ்தி எடுத்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும். இதே அளவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பொரியிற சவுண்டு வரும், எல்லாமே அந்த பொரிஞ்சு வர மாதிரி சவுண்டு வரும். ஸோ அது வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு வர மாதிரி 1க்கு 2 பவுட்ராக வர மாதிரி அரைச்சிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிடிக்கணும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நார்மல் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு இந்த பவுடராக அரைச்சி வச்ச அந்த மசால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் அது நல்லா பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு அதை ஃப்ரை பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்ல. இவ்வளோ தான் மொத்த இன்க்ரீடியன்ஸுமே இவ்வளோ தான். ஸோ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆனியன் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து ஆனியனை லாஸ்ட்டாக போடுறேன். ஸோ எனக்கு ஆனியன் வந்து ஹாஃப் குக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து அது கடைசியாக போடுறேன். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். வேணால் ஃபஸ்ட்டு கூட நீங்கள் போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வணங்கணும். பார்த்திங்கன்னா இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், ஸ்லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா அந்த குக் ஆனதும் லேசாக அப்படியே எண்ணெய் பிரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரானை வந்து போட்டு அதையும் இந்த மசாலோடய அப்படியே ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு ப்ரான் ரெடி. பாருங்கள், இப்போ நல்லா மசால் பொரிஞ்சு லேசாக எண்ணெய் அப்படியே வெளியே வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 kgக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கலர் மாறும், ப்ரௌனிஷாக மாறும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரானை ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மசாலாவும் குக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எண்ணெயிலையும் அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரான் போட்டுக்கலாம். ப்ரானோட சேர்த்து நம்ம ஆனியனும் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களுக்கு எப்படி ஆனியன் கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு குக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. இது ஜஸ்ட் இந்த இருக்கிற ஹீட்லேயே பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து குக் ஆகிடும். இது நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 2.5 minutes to 3 minutes அளவுக்கு நீங்கள் இதை குக் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா இறுகிடும். ஸோ ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரான் நல்லா சாஃப்டாக இருக்கும், பூ மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா லேசாக பிச்சாலே உடையிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குக் பண்ணுவாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம், சிலர்லாம் 1/4 மணி நேரம் குக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரான்லாம் சாப்பிடவே முடியாது, இறுகி போயிடும், கல் மாதிரி இருக்கும், ரப்பர் மாதிரி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே சும்மா மெதுவாக கடித்தாலே அப்படியே ஜூஸியாக இருக்கும். இது எப்போயுமே சீ ஃபுட் வந்து ரொம்ப குயிக்காகவும் குக் ஆகிடும். ஸோ ப்ரானை மட்டும் எப்போயுமே 3 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா ப்ரான் இறுகிடும். அதே மாதிரி நீங்கள் சில்லி மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.5 minutes தான். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கனாலும் இறுகிடும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹீட்டு பட்டதையுமே இதெல்லாம் வந்து குக் ஆகிற ஐட்டம் இதெல்லாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே சுருண்டு வரும். ஸோ இது சுருண்டு வர்றதே ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ சுருண்டுருச்சு அப்படின்னாலே அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலேயும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இறுகிடும். இது நம்ம வந்து வணக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அந்த இருக்கிற அந்த கோகனட் ஆயில்லையே வந்து நம்ம இதை வந்து வணக்கிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே வந்து இது குக் ஆகிடும். உள்ளேயும் நல்லா குக் ஆகிடும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். அடிப்பிடிக்க விடாமல் நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பாத்திரத்தில் சமைங்க. ஸோ இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் ரெடி. இது பெசன்ட் நகர் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் பெசன்ட் நகரில் செய்கிறாங்க.
ஸோ அதை வீட்டில் செஞ்சு பார்க்கணும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டிஷ்ஷை மறக்காமல் சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ எவ்ரி ஃப்ரைடே ஒரு நான்வெஜ் டிஷ் உங்களுக்காக. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, அதையும் இந்த மாதிரி வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.